பாருங்க, நீங்க வச்சீங்களோ வைக்கலையோ, எடுத்தீங்களோ எடுக்கலையோ, என்கிட்ட பாக்கலங்கண்ணா. அன்னைக்கு அப்படித்தான் 1000 ரூபாயை காணோன்னு என் மேல திருட்டு பழி போட்டேன். அப்புறம் அந்த பணம் உன் பாக்கெட்லயே இருந்துச்சு. தப்பு வெற்றி, ரொம்ப தப்பு. நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. நான் என்னமோ அந்த பணத்தை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போன மாதிரி சொல்றீங்க. ஆமா, எடுத்து தான் போயிருக்கீங்க. உங்க வீட்டு வறுமையை போக்குறதுக்கு என் ஆபீஸா கிடைச்சதா? சக்தி தண்ணி அடிச்சு. டேய் சக்தி, டேய் சக்தி, என்னடா இது? என்னடா இது? அண்ணா, இன்னைக்கு தானே முதல் தடவை. உனக்கு என்னடா பிரச்சனை? அட, நான் பணத்தை திருடிட்டேன்னு அதானே அந்த அனுவோட அப்பா மங்கூஸ் மண்டைய என்ன கேவலமா பேசிட்டான். அப்படியாடா? ம். ஏன் பொண்டாட்டி ஏன் பணத்தையே திருடிட்டு என்னைய கேவலமா பேசுறா? அண்ணா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அனுதான். அனுனாலதான் நான் இன்னைக்கு குடிக்கிறேன். நானும் லட்சுமியால தண்டை குடிக்கிறேன். ஆமா அண்ணா, அண்ணா, நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? வரிசையா அவ என்ன ஏமாத்திட்டே வரானே. நீ பாசம் மட்டும் தாண்ட வச்சிருந்த. நான் அவளை கடவுளாவே பார்த்தேன். கடைசியில என் காலை வாரி விட்டாள. ஆமாண்ணா, என்னென்னமோ சொல்றாங்க, அதனால நம்ப முடியல. நம்பாமலும் இருக்க முடியலண்ணா. டே பாடுறா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணும்டா. இவளையும் காணோண்ணா. என்கிட்ட அவ பொய்ய தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாடா. அண்ணா, இவன் என்ன மதிக்கிறதே இல்லண்ணா. விடுறா. இல்லண்ணா, உன் முன்னாடி நான் குடிக்க மாட்டேன். போடா, குடுறா, குடி. மரியாதை ஒண்ணு வேண்டாம்டா, குடிடா. இப்ப நீ குடிக்கிறேன். குடி குடிண்ணா, குடி. போதும்டா, எனக்கு போதும்டா, போதும்டா. அவளால நான் பட்ட அவஸ்தலாம் போதும். வேணாண்ணா, இவளுகளை தலைமுழுகிடலாம். நான் ஏற்கனவே அவளை தலைமுழுகிட்டேன்டா. நானும் தலைமுழுக தான் போறேன். அதை செய்டா, அதை செய். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.